சுய நேசம் என்பது ஒரு கடல். உங்கள் இதயம் ஒரு பாத்திரம். அதை நிரப்புங்கள். அது நிரம்பி வழியும் போது உங்களுக்கு பிரியமானவர்களின் பாத்திரத்தையும் அது நிரம்பச் செய்யும். அதற்கு முதலில் உங்களின் பாத்திரம் நிரம்ப வேண்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவின் மூலமாக ஹவு டு லேர்ன் டு லவ் யோர் செல்ஃப் கம்ப்ளீட்லி, உங்களை முழுமையாக முற்றிலுமாக நேசிக்க கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் உங்களை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்கள் நேசித்தாதான் அந்த நேசம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்த ஒரு கோட்டில் நம்ம பார்த்தோம். யாராக இருந்தாலும் அவர்கள் முதலாவது நேசிக்க வேண்டும், பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அவங்க மற்றவங்களை ரொம்ப சிறப்பாக பராமரிக்கவோ நேசிக்கவோ முடியும். முதலாவது. ரெண்டாவது, நம்மளை நாம் நேசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக அதே சமயம் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு லைவ்லியாக ஒரு ப்ரெசன்ஸாக இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவது, நோ யோர் செல்ஃப், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க உங்களை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதலாவது படி. இப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப விரும்புகிற, ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப காதலிக்கிற யாராவது ஒருத்தங்களை இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போது அந்த நபரை நீங்கள் எடுப்புலேயே அந்த அளவுக்கு அன்பு செலுத்தியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த அளவுக்கு நேசம் செலுத்தியிருப்பீங்களா அப்படின்னா இல்லை. காலப்போக்கில் படிப்படியாக அவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்க, அதாவது அவங்களுடைய குறைகளையும் சரி, அவங்களுடைய நிறைகளையும் சரி, அவங்களுடைய பாசிட்டிவ் சைடையும் சரி, அவங்களுடைய நெகட்டிவ் சைடையும் சரி, நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு கட்டத்தில் அந்த நெகட்டிவ் சைடை எல்லாம் கழட்டி விட்டுட்டு பாசிட்டிவ் சைடை மட்டும் பெருசாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம், அந்த ஒரு கட்டம்ங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்கள முழுமையாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நபரை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேசம், அன்பு, காதல், பாசம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்க முடியும். சரி, அதை எப்படி பண்ணுறது? ஹவு டு நோ யோர் செல்ஃப், உங்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா, முதலாவது பாயிண்ட், லிசன் டு யோர் இன்னர் வாய்ஸ். உங்களுடைய மனசில் இருந்து ஒரு வாய்ஸ் வரும் இல்லைங்களா, அதாவது உங்கள் மனசு உங்கள் கூட பேசும் இல்லைங்களா, அந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்கணும். சில நேரத்தில் அது ஒரு இன்ட்யூஷனாக இருக்கலாம், அது சில நேரத்தில் உங்களுடைய மனசு உங்கள் கூட பேசுகிற விஷயமா இருக்கலாம். அதாவது இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் கிடையாது, உங்களுக்கு போகிற எண்ணங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே நடக்கிற செல்ஃப் டாக்கை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் மனசு உங்கள் கூட பேசும், அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். எதற்காக அப்படின்னா, நீங்கள் 2 பேர், இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபரோடு நீங்கள் அதிகமாக பேசதான ஒருத்தரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய மனசு உங்கள் கூட பேச அதை நீங்கள் கவனிக்க அதை பற்றி நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது பாயிண்ட், நோ அபவுட் யோர் ரோல்ஸ் யூ ப்ளே. நீங்கள் என்னென்ன அங்கம் வகிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அது என்னென்ன அப்படின்னா, 3 விதமாக, ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாங்க. முதலாவது, பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவுகள். அப்படின்னா நீங்கள் ஒரு அப்பாவாகவோ, அம்மாவாகவோ, மகனாகவோ, மகளாகவோ, சகோதரனாகவோ, சகோதரியாகவோ, ஃப்ரெண்டாகவோ இருக்கலாம் இல்லைங்களா. என்னென்ன ரோல்ஸ் நீங்கள் மேஜராக ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ரோல்ஸ் அப்படிங்கிறது மேஜர் ரோலாக இருக்கணும். உங்களுடைய லைஃப்பில் 80 and above% ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ரோலாக இருக்கணும். அதாவது நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு, ஆனால் அந்த ஃப்ரெண்டு கூட நான் எந்த விதமான தொடர்பையும் நான் ஏற்படுத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத கட் பண்ணிக்கணும். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை விட்டு என்னால் விலகி இருக்க முடியுமா அப்படின்னா விலகி இருக்க முடியாது. அப்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு பையன், நான் ஒரு மகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நோட் பண்ணணும். ரெண்டாவது, ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்.
நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம், தொழில், வேலை அல்லது நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற படிப்பு, இது எல்லாமே இந்தந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரியான ரோல்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு டீச்சர், நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும். 3வது சோஷியல் ரோல். உங்களுடைய ஏரியா, உங்களுடைய காலனி, உங்களுடைய கிராமம், உங்களுடைய ஊர், உங்களுடைய டவுனில் உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். சில பேருக்கு அது இருக்கும், சில பேருக்கு அது இருக்காது. இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ இந்த 3 கேட்டகரியில் உங்களுடைய இம்பார்ட்டண்டான ரோல்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, இதில் வந்து 2 கேட்டகரியாக நீங்கள் வந்து பிரிக்கணும். என்ன அப்படின்னா, முதலாவது குட் ரோல்ஸ், பேட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். குட் ரோல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல பையனாக இருக்கிறீங்களா, நல்ல மகளாக இருக்கிறீங்களா, நல்ல ஒரு அம்மாவாக இருக்கிறீங்களா, நல்ல ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்களா, நீங்கள் தொழில் பண்ணலாம் ஆனால் அதை வந்து சிறப்பாக பண்ணுறீங்களா, அல்லது எந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். நான் வந்து நல்ல விதமாக இருக்கிறேன் அப்படின்னா நல்ல விதமாக இருக்கிறத தனியாக எடுத்து எழுதிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மேக்சிமமான இந்த ரோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய மற்ற லைஃப்பை வந்து இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எழுதின விஷயத்தில் தனியாக பிரிச்சுட்டு நீங்கள் எதை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, எந்த குட் ரோல்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், நல்ல ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து எழுதி வைக்கலாம். 3வது பாயிண்ட், நோ யுவர் வைட்டல்ஸ். வைட்டல்ஸ் அப்படின்னா வேல்யூஸ், இன்ட்ரெஸ்ட், டெம்பர்மெண்ட், ஆக்டிவிட்டீஸ், லைஃப் கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதலாவது வேல்யூஸ் அப்படின்னா மதிப்புகள். உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான மதிப்புகள் இருக்குது, நீங்கள் எந்தெந்த விதத்தில் மதிப்புமிக்க நபர் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறது வேல்யூஸ். 2வது இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு ஆர்வமாக விருப்பமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அது உங்களுடைய ஹாபியாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய ஜாபாகவோ பிஸ்னஸாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் செயல்படுத்துகிற சில விஷயமாக இருக்கலாம். அது என்னென்னலாம் உங்களுக்கு விருப்பம், என்னென்னலாம் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதுங்க. அடுத்தது டெம்பர்மெண்ட், உங்களுடைய பர்சனாலிட்டி. இதை வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக போயெல்லாம் திங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக உங்களுடைய பர்சனாலிட்டி அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வார்த்தைகளுக்குள்ளே அடக்கி ஒரு சென்டென்ஸை அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களை பற்றி உங்களால் எழுத முடியும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய டெம்பர்மெண்ட் அப்படிங்கிற, அதாவது உங்களுடைய பர்சனாலிட்டியை ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறதாக அர்த்தம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் ஒரு 20 வார்த்தைகளுக்குள்ளே உங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்தது ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஈடுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது லைஃப் கோல்ஸ், உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்குகள் என்ன. அடுத்தது ஸ்ட்ரென்த், உங்களுடைய பலம் என்ன, எந்தெந்த விஷயம் உங்களுடைய லைஃப்பை வந்து மேஜராக லீட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்குது, எந்தெந்த விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அது வந்து உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது. அது உங்களுடைய மனோதிடமாக இருக்கலாம், மனோபலமாக இருக்கலாம், உங்களுடைய கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஸ்கில்ஸாக இருக்கலாம், உங்களுடைய நாலேஜாக இருக்கலாம். ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக, பலமாக, பக்கபலமாக, உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வைட்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேல்யூஸ், இன்ட்ரெஸ்ட், டெம்பர்மெண்ட், ஆக்டிவிட்டீஸ், லைஃப் கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்துங்கிற விஷயத்தை எழுதியிருக்கிறீங்க இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மோஸ்ட் பாசிட்டிவ் சைடு, அதாவது உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு மேஜரான முக்கியமான மிகப்பெரிய பலங்களை, ஒரு பாசிட்டிவான நேர்மறையான பக்கத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருத்தங்க கிட்ட அதிகமாக நல்ல குணங்கள் இருக்கிறதா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் இல்லைங்களா. அதே மெத்தட் தான் இங்கேயும் நாம் பண்ணுறோம். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை, சிறப்பம்சங்களை நீங்கள் கண்ணோக்கும் போது, நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் அதை கவனிக்கும் போது, இது என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நெகட்டிவ் சைடை விட பாசிட்டிவ் சைடை நீங்கள் அதிகமாக கவனிக்கும் போது நீங்கள் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் லவ் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகளை நாம் இங்கே உருவாக்கி கொடுக்குறோம். 4வது பாயிண்ட், வாட் இஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்.
உங்களுடைய திருப்தி அளிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, ஒரு தரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்ன? சரி, என்னென்ன விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறீங்க, எது உங்களுக்கு திருப்தி கொடுக்குது, எந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கை பண்ணி முடித்தா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது, எந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கை நீங்கள் வந்து பார்க்கும்போது, கவனிக்கும்போது உங்களுக்கு அது ஒரு திருப்தியை வந்து கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல திருப்தி அளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் நீங்கள் 1000 படங்களை பார்த்தாலும் சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தான் வந்து மாங்குன்னு உழைச்சாலும் சரி, எந்த விதமான விஷயமும் பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் அது வந்து க்ரியேட் பண்ணாது. நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்களா? அந்த லெவல் என்ன? இது வரைக்கும் பண்ணுனா, எந்த ஒரு விஷயம் பண்ணுனா, எதை அச்சீவ் பண்ணுனா, எந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நண்பர்களே, இப்போ இது வரைக்கும் கேட்கப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயோ ஒரு பேப்பர்லேயோ பதில் எழுதியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க, நினச்சிருந்தீங்க அப்படின்னாவே, நான் வந்து இந்த மாதிரியான குணம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு அளவுக்கு ஒரு சின்ன பகுதி உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது வந்து அமையும். அடுத்தது நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் கோல்ஸ். Prepare for the long travel, you will enjoy beautiful destinations. நீங்கள் நீண்ட தொலைதூர பயணத்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு பயணம் செய்தால் நீங்கள் மிக அழகான நிறைய இடங்களை உங்களால் காணக்கூடும், நிறைய காட்சிகளை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து லைஃப்பை வந்து ஒரு பைக் ரைடுக்கு நீங்கள் வந்து ஒரு கம்பேர் பண்ணலாம். இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய மோட்டோ விளாக்ஸ் எல்லாமே இருக்குது. பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, லடாக் போகிறாங்க, எக்கச்சக்கமான பிளேசஸ்க்கு வந்து போகிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியும். ஜஸ்ட் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே போவாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பேக் பண்ணிக்குவாங்க. தண்ணியிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, உடைகளில் இருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ரொம்ப தூரம் போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சன்செட் வரும், அப்படியே வந்து சூரியன் மறையக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு காட்சி, ஒரு இயற்கை காட்சி வரும். அதை கவனிச்சுட்டே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வாவ் சூப்பராக இருக்குது, இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ரைடர்ஸ், அந்த பைக் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இவங்க வந்து அந்த சன்செட்டை பார்க்குறதுக்காக தான் அங்கே போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய ஒரு லாங் ட்ராவலுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆனாங்க. நடுவில் அவங்க நிறையா சன்ரைசஸ், சன்செட், நிறையா மலைகள், சில நேரத்தில் வந்து வித்தியாசமான நிறையா ஈவெண்ட்ஸ், வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான மனிதர்களை எல்லாமே சந்திக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்டினேஷனை மனசில் வச்சுக்கிட்டு பயணத்தை தொடங்குகிறோம். நான் வந்து இந்த வயசுக்குள்ளே நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ பணத்தை நான் வந்து சம்பாதிக்கணும், இந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, அது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிக்கணும், நீங்கள் அந்த லாங் ட்ராவலுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கிறீங்களா? பெரிய இலக்குகள் இருப்பது ஒரு குற்றம் இல்லை, அது நல்ல விஷயம். உங்களுக்கு மிகப்பெரிய இலக்குகள் இருக்க வேண்டும் கட்டாயமாக. ஆனால் அந்த இலக்குக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு அந்த மனநிலையோடு, தயாரான நிலையோடு நீங்கள் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீர்களா அப்படிங்கிற அந்த விஷயந்தான் வந்து இங்கே ரொம்ப வந்து முக்கியம். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் கோலை நோக்கி போங்க. சரி, அப்படின்னா என்னென்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷராக அவாய்ட் பண்ணுறது. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிற்றின்பத்தை வந்து துரத்திக்கிட்டே போவாங்க, ப்ளஷரை வந்து தேடிக்கிட்டே போவாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பண்ணால் எனக்கு இவ்வளோ, இந்த பொருள் கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும், இந்த விஷயம் கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதன் பின்னாடி ஓடி மிகப்பெரிய ஒரு இலக்கின் பாதையை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. அடுத்தது, அக்செப்ட் ஷார்ட் டேர்ம் பெயின். ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வலி வரும், பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், பார்த்துருக்கிறீங்களா? அதை தாங்கிக் கொள்ளுங்கள், அதை பொறுத்து கொள்ள பழகி கொள்ளுங்கள். இந்த 2 விஷயம் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நெடும் இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பயணத்தில் ரொம்ப அழகழகான டெஸ்டினேஷன்ஸ், இடங்களை, நிறைய ஈவெண்ட்ஸை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்க. நம்பர் 3, ஃபர்கிவ் யோர் செல்ஃப். உங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும், ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, பொதுவாக பல பேருக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா, கில்ட் அண்ட் ரிக்ரெட். கில்ட் அப்படின்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு குற்ற உணர்வு, ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க தவறுகள் செய்திருக்கலாம், இது இயல்பான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத ஏற்றுக்காததுனால, ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து காயப்படுத்தி கொண்டே மனதளவில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த குற்ற உணர்வை தட்டி தூக்கி எறியணும். ஏன்
அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுக்கிற முக்கியமான காரணிகளில் ரொம்ப முக்கியமானது இந்த கில்ட் கான்ஷியஸ்னஸ், இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது. நம்ம வந்து தவறுகள் செய்யலாம், ஆனால் அடுத்தடுத்த தவறுகள்லேருந்து நம்ம திருத்தி கொண்டு போகிறது தான் வந்து வாழ்க்கை. நம்ம ஒரு தவறு செய்து விட்டோம், நான் ஒரு குற்றவாளி, நான் குற்றம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம முடங்கி போய்விடக்கூடாது. இந்த தவறுகளை, இந்த விஷயங்களை மன்னிச்சிடுங்க, இதை வந்து விட்டுருங்க, இந்த குற்ற உணர்வை தூக்கி போட்டுருங்க. ரெண்டாவது ரிக்ரெட். நான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்தால் என் லைஃப் நல்லா இருந்திருக்குமே, மாறி இருந்திருக்குமே, ஐயோ அதை பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசில் ஒரு வருத்தம் நம்முடைய எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நண்பர்களே, இந்த கடந்த காலத்தை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியவே முடியாது, ஆனால் கடந்த காலத்திலிருந்து உங்களால் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் ப்ரெசன்ஸோடு அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களோட எதிர்காலத்தை உங்களால் மாற்ற முடியும். ஆனால் கடந்த கால சுமைகளோடு நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலம் மிகப்பெரிய சுமையாக மாறி போய்விடும். அதனால் இந்த 2 விஷயத்தை தயவு செய்து உங்களுடைய மனசிலிருந்து தூக்கி போட்டுருங்க. அதாவது உங்களுடைய தவறுகள், உங்களுடைய ரிக்ரெட், உங்களுடைய வருத்தம், உங்களுடைய குற்ற உணர்வு, எதுக்கெல்லாம் நீங்கள் குற்ற உணர்வை ஏற்படுத்திக்கிறீங்க அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது, அதை வந்து வேற ஒரு கோணத்திலிருந்து யோசிச்சு பாருங்கள். சில கேள்விகள் கேட்டு பாருங்கள். சரி, இதை நான் இப்படி நான் செஞ்சுட்டேனே, அதனால் இப்போ என்ன மாதிரியான விளைவுகளை இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இதை வந்து நான் செஞ்சுட்டேன், ஓகே, இதுக்கப்புறம் நான் வருத்தப்படுறதுனால, கவலைப்படுறதுனால, கஷ்டப்படுறதுனால என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் மாறப்போகுதா அப்படின்னு கேள்விகள் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் மனசுக்கிட்ட நியாயமாக கேள்வி கேளுங்க, அது நியாயமாக பதில் சொல்லும் இல்லை என்று. அப்போது இது எல்லாம் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் சைடு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேர்மறையான அந்த பக்கங்களை அரவணைத்து கொள்ளுங்கள். நம்பர் 4, கேர்ஃபுல்லி சூஸ் ஹூ யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் வித். நீங்கள் யாரோட நேரத்தை செலவிடுறீங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க், உங்களுடைய சொந்தக்காரங்க, இவங்ககிட்டலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாசிட்டிவான பீப்புள் அக்செப்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் பீப்புள், ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறவங்கள வந்து அனுமதிக்காதீங்க. இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதுனால இங்கே அதை பற்றி அதிகமாக மீண்டும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நம்பர் 5, லிவ் வித் இன்டென்ஷன். ஒரு நோக்கத்தோடு வாழ ஆரம்பியுங்கள். இப்போது நீங்கள் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். நான் ஏன் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் வந்து சரியான நேரத்துக்கு நல்ல உணவுகளை சாப்பிடணும், நான் ஏன் வந்து என்னுடைய உடம்பை பராமரிக்கணும், நான் ஏன் நீட்டாக இருக்கணும், நான் ஏன் என்னை நேசிக்கணும், நான் ஏன் இவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், நான் வாழக்கூடிய சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும், ஏதாவது இந்த மாதிரியான இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கணும். நோக்கம், உள்நோக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கும்போது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும், இல்லைன்னா அர்த்தமற்றதாக இருக்கும். எதையும் ஒன்று நாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நாம் செய்யக்கூடிய பல விஷயங்கள் நம்முடையதாகவே இருக்காது, யாரோ ஒருத்தங்க ப்ரோக்ராம் பண்ணினதாக இருக்கும். இப்போ இந்த இன்டென்ஷன்கிற ஒரு விஷயத்தோட இன்டென்சிட்டியை நீங்கள் அதிகப்படுத்தணும். அது என்னென்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக இந்தந்த விஷயத்துக்காக வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக பதில் சொல்ல முடியும். நண்பர்களே, ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பெரிய விஷயத்துக்காக நான் வாழ வேண்டும், இந்த ஒரு பெரிய விஷயத்துக்காக என்னை நான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும், நீ ஏதாவது ஒரு பெரிய நோக்கத்தை உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க. அதை மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இலக்குகளை உருவாக்குங்க. அதை வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்துங்க. நிச்சயமாக உங்களை தடுக்கவே முடியாது. அந்த பயணத்தை நோக்கி, அந்த பாதையை நோக்கி பயணிக்கிறத உங்களால் நீங்களே தடுத்து நிறுத்த முடியாது. யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும்னா லிவ் வித் இன்டென்ஷன், உள்நோக்கத்தோடு, ஒரு பர்பஸோடு நீங்கள் வாழணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.